ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம எக்கனாமிக் சர்வேவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். எக்கனாமிக் சர்வே அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எப்பயுமே ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணுவாங்க. அப்போ பட்ஜெட் அப்படிங்கன்னா அப்கமிங் இயர் 26 to 27 இந்த அப்கமிங் இயர்ல பட்ஜெட் அப்படிங்கிறது என்னெல்லாம் பண்ண போறாங்க, அப்கமிங் இயர்ல என்னெல்லாம் நம்ம கவர்மெண்ட் பண்ண போகுதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறது தான் பட்ஜெட். ஓகே, இது ஓகே. அப்போ அதுக்கு ஒன் டே பிஃபோரா பட்ஜெட்டுக்கு ஒரு ஒன் டே பிஃபோரா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது எவ்ரி இயர் ரிலீஸ் பண்றாங்க. பட் இந்த வருஷம் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா 2025 to 26 என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த எக்கனாமிக் சர்வே. கவர்மெண்ட் வாட் டஸ் டன், என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்போ எக்கனாமிக் சர்வே பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலாக படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எக்கனாமிக் சர்வே ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழில் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். பட் ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும். ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுங்க. லாஸ்ட் டைம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் சும்மா ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள பார்ப்போம். இப்போ எக்கனாமிக்ஸ் சர்வேல ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டெக் ஐ மீன் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. அதுதான் நம்ம எடுத்திருக்கேன், அதோட ஹைலைட்ஸ் தான். ஓகேங்களா? பாருங்க, இதுல பாருங்க இந்தியாவோட மேப் இருக்கு. இந்தியாவோட மேப்புக்குள்ள சின்ன சின்னதா பாக்ஸா இருக்கு. இது எல்லாமே என்னன்னு நமக்கு தெரியும். these are all our containers. கரெக்டா? ஷிப்ல யூஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னர்ஸ், விச் மீன்ஸ் இந்தியா அப்படிங்கிறது முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா எதை பத்தி இங்க பேசுறாங்க அப்படின்னா ட்ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. வணிகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இன்டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அடுத்து வேற என்ன இந்த இமேஜ்ல இருக்குன்னு பாருங்க. கனெக்டிவிட்டி பிளான் கொடுத்துருக்காங்க, இங்கே ஷிப் கொடுத்துருக்காங்க. இப்போ பிளேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதை மின் பண்ணுது அப்படின்னா கனெக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீன் பண்ணுது. கரெக்டா? அப்போ கனெக்டிவிட்டியை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், இம்பார்ட்டன்ஸ். அடுத்து இங்க பாருங்க இண்டஸ்ட்ரீஸ், போர்ட்ஸ். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ். ஓகேவா? அப்போ திஸ் ஆர் இந்தியாவில் அதிகமாக வந்து இப்போ ட்ரேடு, கனெக்டிவிட்டி, ஓகேங்களா, இது மாதிரி தான் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்தியா வந்து பார்த்தோன்னா முக்கியத்துவம் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ எக்கனாமிக் சர்வேல என்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா உள்ள சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருக்கக்கூடிய சாப்டர்ஸ், ஓகேங்களா, அதை கொடுத்துருக்கேன், தேவையில்ல, விட்டுலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் எக்கனாமிக் சர்வே வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா அவங்க குளோபல் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் அவங்க எடுத்துக்குவாங்க. ஏன்னா குளோபல் பாலிசி அப்படிங்கிறது மேபி இல்லை, கன்ஃபார்மாக வந்து பார்த்தோன்னா இந்தியன் எக்கனாமியை வந்து பார்த்தோன்னா டிபெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்கனாமியும் குளோபல் பாலிசியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம இந்தியாவுக்கு சாதகமாகவும் அமையும், பாதகமாகவும் அமையும். ஓகேங்களா? எக்கனாமிக்லி. அப்போ என்னென்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு வேர்ல்டு லெவல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ஸ் நிறைய இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வேர்ல்டுல இருக்கக்கூடிய நிறைய நாடுகள்ல ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ஸ் இருக்கு. யுஎஸ்ஏவா இருக்கலாம், உக்ரைனா இருக்கலாம், ரஷ்யா, இப்போ கிரீன்லாந்து, வெனிசுலா பிரச்சனைகள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து எனர்ஜி அண்ட் ஃபினான்ஸ் வெப்பனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. எனர்ஜியும் ஃபினான்ஸ் வெப்பனைசேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றதுல இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்கெப்டிசம் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் பண்றோம். இப்போ ரீசெண்டாக கூட யூரோப்பியன் யூனியன் கிட்ட நம்ம ஃப்ரீ ட்ரேட் பண்ணோம், எஃப்டிஏ சைன் பண்ணோமா. ஆனாலும் என்னதான் நம்ம நிறைய நாடுகள் கூட இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு போட்டாலும் அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள், ஸ்கெப்டிசம்னா சந்தேகம்னு சொல்லுவோம். சந்தேகம் நிறைய இருக்கு. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓகே, இட்ஸ் எ குட் திங். பட் எப்போ வேணுமா அந்த யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வித்ட்ரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாட் ஓன்லி யூரோப்பியன் யூனியன், நம்ம நிறைய நாடுகள்கிட்ட சைன் பண்ணியிருக்கோம். என்னதான் நிறைய நாடுகள்கிட்ட சைன் பண்ணாலும் எல்லாருக்கும் அதே கண்டிஷன் தான். அதுல ஒரு நிலைப்புத்தன்மை இருக்குமா அப்படின்னா டவுட். அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் காம்படிஷன் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். எஸ், இந்த மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல எல்லா நாடுகளும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அதான் இப்போ டீப் சி மைனிங் அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. கடல்ல இருக்கக்கூடிய அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எடுக்கிற அளவுக்கு கூட நிறைய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கான ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கு. டீப் சி மைனிங்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டீப் சி மைனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அப்போ அது எதுக்காக? கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்காக. சரிங்களா?
அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறதுக்கு இப்போ உலகத்து லெவல்ல நிறைய பிரச்சனைகள். அப்ப இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது வேர்ல்டு லெவல்ல. வேர்ல்டு லெவல்ல இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஹவு இந்தியா இஸ் க்ரோவிங் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியா இந்த இவ்வளோ பிரச்சனைகள் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது க்ரோ ஆகுது, அதோட எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி என்ன, எக்கனாமிக்கலி அவங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தான் இந்த எக்கனாமிக் சர்வேல டிஸ்கஸ் பண்ணிக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஐ திங்க் வேர்ல்டோட ஆவரேஜ் growth ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 3.5% அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. கரெக்டாக growth ரேட்னு சொல்றோம். இப்போ இந்தியாவோட growth ரேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஓகேங்களா? சரி வாங்க. இந்தியாவோட growth ரேட் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, இந்தியாவோட ஜிடிபி இந்த வருஷம் 27 கம்மிங் இயர்ல எவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 6.8லேருந்து 7.2% வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்கனாமிக் சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஃபினான்சியல் 27ல. இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக 7.4% இருக்குது. இப்போ 7.4% கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் கம்மி தான். பட் இருந்தாலும் மற்ற உலக நாடுகளில் கம்பேர் பண்ணும்போது இல்லைன்னா வேர்ல்டோட ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகம். ஓகேங்களா? வேர்ல்டோட ஆவரேஜ் 3 to 3.5 அந்த மாதிரி தான். நிறைய நாடுகள் 2%, 3% அவ்வளோதான் இருக்காங்க. ஆனால் நம்மளோட growth ரேட் ஆவரேஜா ஒரு 7% வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்க, 2 டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்துருக்காங்களா. இந்த ப்ரௌன் கலர்ல கொடுத்துருக்கிறது தான் ரியல் ஜிடிபி. அதான் வந்து பார்த்தீங்கன்னா 7.4% சொன்னோம்ல. அடுத்த வருஷம் 27ல 7.2லேருந்து 6.8 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த வருஷம் 7.4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட ஜிடிபி அப்படிங்கிறது ரியல் ஜிடிபி இல்லைன்னா சாரி ரியல் ஜிடிபி நாமினல் ஜிடிபி. நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா 357.1 lakh crores அப்படிங்கிறதா இந்த 26 ஃபினான்சியல் இயர் 26க்கான எக்கனாமிக் growth, அதாவது ஜிடிபி. ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 357.1 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. 27ல நமக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். பட் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் 6.8லேருந்து 7.2% வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்றோம். இதுதான் வந்து இந்தியாவோட growth ரேட். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம வேற என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, அடுத்து இப்போ எந்தெந்த செக்டார்ஸுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, சப்ளை சைடு எப்படி இருக்கு, டிமாண்ட் சைடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இந்த லாஸ்ட் இயர் ஃபினான்ஸ் இயர் 26 இருக்குல்ல, இந்த 26ல கூடிய இந்த பர்சன்டேஜ் வந்து பாத்துங்க. அக்ரிகல்ச்சர் 15.2%, இண்டஸ்ட்ரீஸ் 24.3, மைனிங் அண்ட் குவாரிங் 1.4, மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் 12.8, எலக்ட்ரிசிட்டி கேஸ். நீங்க இந்த பர்சன்டேஜ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஞாபகம் வச்சா ஞாபகமும் இருக்காது. நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த செக்டார்ஸுக்கு எது இண்டஸ்ட்ரிக்கு தான் அதிகமாக செக்டார், ஏன்னா 24.3%. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், அப்படி. ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் செக்டார்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்லாம் கேட்பாங்க. இப்போ எப்படி கேட்பாங்கன்னா 25 to 26 எக்கனாமிக் சர்வேல ப்ரொடக்ஷன் அப்ரோச் சப்ளை சைடில் எந்த எந்த ஆர்டர்ல இருந்துச்சு, டிசெண்டிங் ஆர்டர். நாமினல் ஜிடிபியில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா பர்சன்டேஜ் வைஸ் யார் வந்து பார்த்தோம்னா எந்த செக்டார்ஸுக்கு அதிகமாக கொடுத்துருந்தாங்க, எந்த செக்டார்ஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சர்வீஸ் செக்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த அக்யூரேட்டா இந்த வேல்யூலாம் நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஞாபகம் இருக்காது. இந்த செக்டார்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதை மட்டும் சும்மா பார்த்து வச்சுங்க. அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எஸ், வி காட். அடுத்து இன்ஃபிளேஷன். இந்தியாவில் எக்கனாமிக் சர்வே எப்படி இன்ஃபிளேஷன் ரேட் எவ்வளோ அப்படின்னா 1.7% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஃபிளேஷன், ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். 3 இன்ஃபிளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க: ஃபுட் இன்ஃபிளேஷன், கோர் இன்ஃபிளேஷன், ஹெட்லைன் இன்ஃபிளேஷன். இந்த ஹெட்லைன் இன்ஃபிளேஷன், கோர் இன்ஃபிளேஷன் சொல்றோம்ல, ஃபர்ஸ்ட் இன்ஃபிளேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி எக்கனாமிக் கிளாஸஸ்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது 1.7% இப்போ இருக்குன்னு சொல்றோமா, இட்ஸ் a குட் திங் தான். ரொம்ப மோசமான இன்ஃபிளேஷன்லாம் மற்ற நாடுகள்ல இருக்க மாதிரி இல்லை. ஓகே, கண்ட்ரோல்டு இன்ஃபிளேஷன் தான். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன்ல ஸ்லீப்பிங் இன்ஃபிளேஷன், வாக்கிங் இன்ஃபிளேஷன், ரன்னிங், அந்த மாதிரி கேலப்பிங், அந்த மாதிரி டைப்ஸ் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி டைப்ஸ்ல இது பர்சன்டேஜ் வச்சு பார்ப்போம். அதுல 1.7 அப்படிங்கிறது ஓகே தான். ஃபர்ஸ்ட் இன்ஃபிளேஷன் வந்தா என்ன நடக்கும், வாட் வில் பி. இன்ஃபிளேஷன் வந்தா அப்படின்னா 3 கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்.
ப்ரைஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக எல்லா பொருளுக்கான ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். கரெக்டாக நமக்கு டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். மணி சப்ளை அப்படிங்கிறது அதிகமாகும். எல்லாருக்கிட்டையும் நிறைய பணம் இருக்கும். தட்ஸ் கால்டு இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அதிகமாக பணம் இருந்தாலும் இன்ஃப்ளேஷன் வந்துடும். ப்ரைஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிடும். அடுத்து பர்ச்சேசிங் பவர், வாங்கக்கூடிய திறமை. பர்ச்சேசிங் பவர் வில் பி டிகிரீஸ். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் கம்மியாயிடும். இப்போ இந்த கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா அதான் இன்ஃப்ளேஷன். அப்போ ப்ரைஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் டைம்ல ஒரு பொருளோட விலை 100 ரூபா நிற்குதுன்னா இன்ஃப்ளேஷன் டைம்ல 150 ரூபாயே மாறிடும். 1500 ரூபா கூட மாறலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பெர்சன்டேஜ். டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாயிரும். அது நமக்கு தெரியும். மணி சப்ளை அதிகமாயிரும். இப்போ மணி சப்ளை எப்படி அதிகம்னா, இப்போ நார்மலா நம்ம கிட்ட 100 ரூபா இருக்குன்னா அந்த டைம்ல நம்ம கிட்ட என்ன ஆயிரும், 1000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் இருக்கும். ஆனால் நிறைய பணம் இருக்கும். தட் இஸ் எஸ், இன்னொரு பாயிண்ட் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். வேல்யூ ஆஃப் மணி வில் பி டிக்ரீஸ். வேல்யூ ஆஃப் மணி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். இப்போ 100 ரூபாய்க்கு இருக்க மதிப்பு அப்போ இன்ஃபிளேஷன் டைம்ல அதே 100 ரூபா வச்சிருக்கீங்கன்னா அப்போ உனக்கு அந்த 100 ரூபாய்க்கு மதிப்பே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1990 1990 வச்சுக்கோங்க. 1990 நீங்க 5 ரூபா வச்சிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ வேற. பட் ஆனால் 2026 இப்போ 5 ரூபா வச்சா அதுக்கு மதிப்பு இருக்கா? இன்னும் இந்த 5 ரூபாய்க்கு நம்ம அப்போ என்னென்னமோ வாங்கிருக்கலாம். கரெக்டா? ஆனா அதே 5 ரூபா வச்சு வாங்கணுமா? வாங்க முடியாது. ஆனா நமக்கு அவ்வளோ அதே பணம் தான் இருக்கு. பட் அந்த வேல்யூ ஆஃப் மணி வில் பி டிகிரீஸ்ல. இங்க 5 ரூபாய்க்கு இருந்த மதிப்பு இங்க இல்ல. அப்ப பணத்தோட மதிப்பு இங்க என்ன ஆயிடுச்சு? டிகிரீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த வேல்யூ ஆஃப் மணி வில் பி டிகிரீஸ். இதேதான் இன்ஃபிளேஷன் வந்தாலும் நடக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த கண்டிஷன்லாம் இருக்குது அப்படின்னா அது இன்ஃபிளேஷன் நம்ம சொல்லலாம். அப்ப இன்ஃபிளேஷன் நிறைய டைப்ஸ் இருக்கு. கோர் இன்ஃபிளேஷன், ஃபுட் இன்ஃபிளேஷன், ஹெட்லைன் இன்ஃபிளேஷன். இந்த ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கு. இப்போ கோர் இன்ஃபிளேஷன் அப்படின்னா இன்ஃபிளேஷன்ல கோர் இன்ஃபிளேஷன் அப்படின்னா ஃபுட் அண்ட் எனர்ஜி இந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டா, சரி, ஃபுட் அண்ட் எனர்ஜி, ஃபுட்டையும் எனர்ஜியையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ஃபிளேஷன் இருக்கோ அதுதான் வந்து கோர் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்தியாவில் இப்போ 25ல கோர் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது 4.62% இருக்கு. ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் 1.3%. ஃபுட் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் -2.1%, 2.71% இருக்கு. ஏன் ஃபுட் இன்ஃபிளேஷன் மட்டும் நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னு? ஏன்னா நமக்கு ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது இருக்காது. மேக்ஸிமம் நார்மலாகவே இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபுட் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வராது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிறது என்ன இன்ஃபிளேஷன் அப்படின்னா கோர் இன்ஃபிளேஷன் வரும், ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் வரும். ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் அப்படின்னா எல்லா இன்ஃபிளேஷனும் சேர்த்துது. கோர் இன்ஃபிளேஷன்னா ஃபுட்டையும் எனர்ஜியும். எனர்ஜினா அந்த ஃபியூவல்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த ஃபுட்டும் ஃபியூவல்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை தூக்கிட்டு அந்த 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு நமக்கு எவ்வளோ இன்ஃபிளேஷன் வந்தோ அது கோர் இன்ஃபிளேஷன். அப்போ பார்த்துங்க, நார்மலாக நமக்கு இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது 1.7% அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே 2025. கோர் இன்ஃபிளேஷன் 4.62%, ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் 1.3%. அவ்வளோதான். இந்த 3 தான் நமக்கு டேட்டா. இப்போ இன்ஃபிளேஷனை பற்றி சொல்றதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்ஃபிளேஷனை பற்றி நம்ம தனியாக எக்கனாமிக் கிளாஸ் இதில் we will be discuss. ஓகே, இப்போ பாருங்க, இது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் ரேட்டை நம்ம தான் வேர்ல்டுலேயே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்தியா ஹையஸ்ட் ரிடக்ஷன் வேர்ல்டு நம்ம தான். இந்தியா இன்ஃபிளேஷன் ரேட் என்ன பண்ணுறோம், 1.8% நம்ம டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மற்ற கண்ட்ரிஸ் பாருங்க, இந்தியா மட்டும்தான் பாருங்க இவ்வளோ தூரம் 1.8%. இப்போ பிலிப்பைன்ஸு, பிரான்ஸு, சவுத் ஆப்பிரிக்கா, மெக்சிகோ, இந்தோனேஷியா, ஈவன் யூஎஸ்ஏ கூட பாருங்க அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி 0.223% தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. சைனா, ஜப்பான், பிரேசில், யூகே இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேஷனை கண்ட்ரோலே பண்ணல, அதிகமாகிட்டே இருக்குது. 0.8% அதிகமாக இருக்குது. ஓகே, அவங்க பாருங்க ஜப்பான், பிரேசில், யூகே இவங்கெல்லாம் இன்ஃபிளேஷன் ரிடக்ஷனே பண்ணல. இந்த கண்ட்ரிஸ் மட்டும்தான் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது அதிகம், அரௌண்ட் 1.8% நம்ம இன்ஃபிளேஷன் ரேட்டை ரிடக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் டேட்டா பேஸ் ஐஎம்எஃப் சொல்றாங்க. இது நம்ம சொல்லல, ஐஎம்எஃப் டேட்டா. ஓகேங்களா? பட் ஆனால் இட் வாஸ் இன்சர்டட் இன் இந்தியன் எக்கனாமிக் சர்வே. The factors made inflation begin. இன்ஃபிளேஷன் பிகின் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுங்க, அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. மாடரேட் இன்ஃபிளேஷன் டு குளோபல் பிரைசஸ் ஆஃப் கீ மெட்டல்ஸ்.
பி மெட்டலுக்கான குளோபல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதுக்கப்புறம் பிலோ நார்மல் டெம்பரேச்சர் கப்புள்ட் அபவ் த நார்மல் மான்சூன்ஸ் கிரியேட்டட் பை வெரி ஃபேவரபிள் அக்ரிகல்ச்சர் கண்டிஷன். ஓகேங்களா. இம்ப்ரூவ்டு ஸ்டாக் பொசிஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஓகேங்களா. இதை சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ரீட் அவுட் மட்டும் பண்ணி வச்சுங்க, வேற எதுவும் தேவையில்ல. ஓகே. அடுத்து அக்ரிகல்ச்சர் செக்டார். அக்ரிகல்ச்சர் செக்டார்ல என்ன சொல்றாங்க, அக்ரிகல்ச்சர் செக்டாரோட கிராஸ் வேல்யூ ஆடட் ஜிவி ஆவரேஜ் growth எப்படி இருக்கு ஃபினான்சியல் 20 வந்து 24 இது சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அக்ரிகல்ச்சர் செக்டார் 4.7% growth. அதுல கிராப் வந்து பார்த்தீங்கன்னா 40%, லைஃப் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 6.1%, ஃபிஷிங் அண்ட் அக்வாகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7.2%. இது நமக்கு மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, பட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுங்க. அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்ல ஆவரேஜ் growth வேல்யூ ஆஃப் growth வேல்யூ ஆர்டர்ல எந்த ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துங்க. ஃபிஷிங் அக்ரிகல்ச்சர் ஃபர்ஸ்ட், லைஃப் ஸ்டாக் செகண்ட், தேர்ட் அக்ரிகல்ச்சர் செக்டார், ஃபோர்த் கிராப். ஓகே. அடுத்து கவர்மெண்ட் சப்போர்ட் ஃபார் ஃபார்மர்ஸுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பாலிசி அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட்ல என்னென்ன சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நான் ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்ல இந்த மெட்டீரியல் போட்டிருக்கேன், அதை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. என்னாலும் இங்க ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நீங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ல அப்படியே எழுதலாம். வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஆர் டேக்கன் பை கவர்மெண்ட் டு சப்போர்ட் கவர்மெண்ட் டு ஃபார்மர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்க ஆட்டோமேட்டிக்கா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வருங்க நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் மிஷன் ஸ்கீம், நேஷனல் மிஷன் ஃபார் எடிபிள் ஆயில் சீட்ஸ், நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் பாம், கிருஷி விஜயன் கேந்த்ராஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்குன்னு கடைகள் வச்சிருக்காங்களா அது. அடுத்து ப்ரொமோட் எஃப்ஓஎஸ் கார்பரேட்டிவ்ஸ் இன்சூரன்ஸ் சப்போர்ட் த்ரூ த பிஎம் ஃபாசல் பீமா யோஜனா. ஃபாசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டாந்தாங்களா, ஒரு 6,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட விவசாயிகளோட வங்கி கடன்களை வந்து பார்த்தீங்கன்னா செலுத்து. அடுத்து கிருஷ்ணவதி யோஜனா, இதெல்லாமே ஸ்கீம்ஸ் தான். டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன். ஓகேங்களா. இதெல்லாமே பாலிசி அண்ட் இன்ஸ்டிடியூஷன். அடுத்து இன்புட் சப்போர்ட் என்ன கொடுக்குறாங்க கவர்மெண்ட், ஹை ஈல்டிங் சீட்ஸ் நிறைய விளைச்சலை தரக்கூடிய விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறது. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாச்சியா யோஜனா, குறைவான வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அந்த சொட்டு நீர் பாசனம்னு சொல்லணும், குறைவான வாட்டரை யூஸ் பண்ணி அதிகமான மகசூலை பெறக்கூடிய திட்டம் தான் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாச்சியா யோஜனா. அடுத்து சாயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கார்டு கொடுக்குறாங்க. ஃபெர்டிலைசருக்கு நிறைய சப்சிடி, உரங்கள் வாங்குறது நிறைய மானியங்கள். கிசான் கிரெடிட் கார்டு கடன் அட்டை, விவசாயிகள் கடன் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது. அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷிங் கஸ்டம் ஹையரிங் சென்டர்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். அடுத்து பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிஷா சம்ரிதி ஷா யோஜனா ஃபார் ஃபிஷரிஸ் கொண்டு வந்து இன்கம் சப்போர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா பிஎம் கிசான் நிதி நாங்க சொன்னோம்ல அதே தான். சார் இந்த ஃபசல் பீமா யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன்பா, மாத்தி சொன்னேன், இது பயிர்க்கடன். இந்த பிஎம் கிஷான் இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6,000 கொடுக்குற ஸ்கீம். மினிமம் சப்போர்ட் பிரைஸ் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதாய விரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி மன்தன் யோஜனா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்க்கு இன்புட் சப்போர்ட். அதுக்கப்புறம் பாலிசி அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சும்மா இதை ரீட் பண்ணி வச்சுங்க போதும். ஓகேங்களா. இதெல்லாமே எக்கனாமிக் சர்வேல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால நம்ம பார்க்கணும். அடுத்து சர்வீஸ் செக்டாரோட கண்டினியூஸ் டு பி பேட்ச் டிரைவ் ஃபார் growth. எப்பயுமே நமக்கு தெரியும், எப்பயுமே எல்லா வருஷமே சர்வீஸ் செக்டர் 3 செக்டார்ஸ் இருக்குல்ல, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்டார்ஸ் இருக்கா. பிரைமரி செக்டார்ஸ், செகண்டரி செக்டார்ஸ், தேர்டு. ஓகேங்களா. சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவோம், டெர்ஷியரி செக்டார்னு சொல்லுவோம். அந்த சர்வீஸ் செக்டார் தான் எவ்வளோ வருஷமே இந்தியாவோட எக்கனாமிக் growthக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறது சர்வீஸ் செக்டார் தான். அரௌண்ட் 53.6% இந்த வருஷம் வந்து பார்த்தோம் ஃபினான்சியல் 26ல வந்து பார்த்தோம்னா கொடுக்குது. 25ல 52.2%, 54ல 52%. அப்போ ஆவரேஜாக அங்கே பாருங்க எல்லாமே growth. அப்போ இந்த சர்வீஸ் செக்டார் தான் எல்லா வருஷமும் ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் growth வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண சப்போர்ட் பண்ணிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து சர்வீஸ் செக்டார் டிரைவன்ஸ் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட். எஸ், இது நமக்கு தெரியும். சர்வீஸ் செக்டார் மூலியமா தான் நமக்கு இந்தியாவில் நிறைய அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற தொழில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. நகர்ப்புற தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. 30% ஆஃப் டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் இன் சர்வீஸ் செக்டார். லைஃப் போல்டு பஸ் சர்வீஸ் செக்டார் 61.6%
9% ஷேர் இன் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட். அர்பன் எம்ப்ளாய்மெண்ட்ல சர்வீஸ் செக்டார் மட்டும் கிட்டத்தட்ட 61% வந்து பார்த்தோம்னா கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேவா? ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா 51.7% ஆஃப் டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த செக்டார் தான். 48% தான் ஆல் அதர் செக்டார்ஸோட எம்ப்ளாய்மெண்ட் இன் அர்பன். இது நம்ம முக்கியம். அர்பன்ல மட்டும் நம்ம சொல்றோம், வில்லேஜ்ல பேச கிடையாது, சிட்டிகள்ல மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செக்டார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுதான் எக்கனாமிக் growth வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்கோட அந்த இது கொடுத்துருக்காங்க 25ல எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஃபினிஷ் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங். ஏதோ சும்மா பார்த்து வச்சுங்க, இது அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்ல, பட் இருந்தாலும் ஸ்லைடில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? கோல் மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆட்டோமொபைல்ஸ். ஆட்டோமொபைல்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒன்றா பார்த்து வச்சுங்க. ஆட்டோமொபைல்ஸ் மட்டும் பாருங்க. ஃபினான்ஷியல் 25ல மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோட்டல் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டொமஸ்டிக் சேல்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அதை மட்டும் பார்த்து வச்சுங்க. எப்பயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா டொமஸ்டிக் சேல்ஸ் நம்ம நாட்டுக்குள்ள விற்கிறது கம்மி தான். அதிகமாக நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்றோம். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்போர்ட்ஸ் தான் பண்றோம் ஆட்டோமொபைல். ஆனால் இவி ரெஜிஸ்ட்ரேஷன் பாருங்க, இது சூப்பரான ஒரு growth இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ நமக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. பாருங்க, ஃபினான்ஷியல் 25ல இருந்து ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா growth ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5% வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 தான் கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 2% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமா, இப்போ நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெஹிக்கிள்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. அப்போ ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைடு. இந்தியாவோட ரேங்கிங் எந்தெந்த இதுல எது இருக்கு, குளோபல் இன்னோவேஷன் லீக்ல இந்தியாவோட ரேங்க் உலக அளவில் எப்படி இருக்கு. 12th இன் ஆண்டர்பிரினர்ஷிப் பாலிசி அண்ட் கல்ச்சர். ஆண்டர்பிரினர்ஷிப் பாலிசி அண்ட் கல்ச்சர் அந்த இண்டெக்ஸ்ல இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 12th பிளேஸ்ல இருக்கு. ட்ரேட் மார்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 4th பிளேஸ். 6th பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் வாங்குறோம்ல, அதுல உலக அளவில் நம்ம இந்தியா 6வது இடத்துல இருக்கு. ட்ரேட் மார்க்ல 4வது இடத்துல இருக்கு. இண்டஸ்ட்ரியல் டிசைன் அண்ட் குளோபல் ஃபைண்டிங்ஸ் நம்ம 7th பொசிஷன். இது எல்லாமே யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் 2024 ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ ட்ரேட் மார்க்ல 4th பிளேஸ், பேட்டர்ன்ல 6th பிளேஸ், இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் குளோபல் பெயிண்டிங்ஸ்ல 7th பிளேஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் பாலிசி அண்ட் கல்ச்சர்ல 12th பிளேஸ். அடுத்து டாப் 5 இன் குளோபலி 45 ஆஃப் 64 கிரிட்டிக்கல் டெக்னாலஜி. அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 5 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இது நமக்கு தேவையில்ல, பட் ஆனால் இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. என்னென்ன ரேங்க்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க, மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, எஸ், வேற என்ன சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் சர்வேல? கிட்டத்தட்ட ஓவராலா 81% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஜல்ஜீவன் மிஷன்ல கொடுத்து வாங்கியிருக்காங்க. August 15, 2019 இப்படி இருந்த இந்தியா, அதாவது ட்ரையா இருந்த இந்தியாவை ட்ரைன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் சப்ளை, ஓகேவா, ஜல்ஜீவன் மிஷன் மூலியம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த வாட்டர் சப்ளை கம்மி. ஓகேங்களா? பட் ஆனால் 2025 பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 81% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ரீச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 15.76 கோடி ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் ஜல்ஜீவன் மிஷன் மூலியமா வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இந்த எக்கனாமிக் சர்வே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லுது. ஓகேங்களா? எஸ், ஜஸ்ட் இப்போ அந்த பர்சன்டேஜ் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. 81% ஞாபகம் வச்சா போதும். எஸ், அடுத்து என்விரான்மெண்டல் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பில்டிங் ரெசிலியன்ட் காம்படிட்டிவ் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரிவன் ஃபார் இந்தியா. இது தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரெக்ரூட்மெண்ட்ல சோலார் எனர்ஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். பட் ஆனால் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது எதுன்னா இந்த எனர்ஜி தான், நியூக்ளியர் எனர்ஜி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு எனர்ஜியாக பார்க்கப்படுது. இந்த ஃபில்லர் ஆஃப் இந்தியாஸ் கிளீன் அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டி டிரான்சிஷன்ல நம்ம நியூக்ளியர் எனர்ஜி தான் வச்சிருக்கோம். இப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தூண் மாதிரி இருக்கு. இப்போ நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறது ஏன் நியூக்ளியர் எனர்ஜியை நம்ம பயன்படுத்தணும்? வை 24/7 கிளீன் பவர், அதே மாதிரி லோ கார்பன், அதிகமான சுத்தமான ஒரு ஆற்றல். இது சுத்தமான ஆற்றல், அதுக்கப்புறம் நம்ம லோ கார்பன். ஓகேவா? கார்பனோட எமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி கார்பன் வெளியுது. அதே மாதிரி நோ இன்டர்மிட்டன்சி எனர்ஜி செக்யூரிட்டி இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
சப்போர்ட்ஸ் டு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த நியூக்ளியர் எனர்ஜி அதிகமாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி இதெல்லாம் எனர்ஜி தான். பட் ஆனால் அதெல்லாமே ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே பவர் வராது. இப்போ சோலார் எனர்ஜி போட்டோம்னா ஃபேன் ஓடும், லைட் எரியும், அவ்வளோதான். பட் ஆனால் ஒரு பெரிய மிஷின் ரன் பண்ண முடியும்னா பாசிபிள் கிடையாது. அப்போ ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் ஆகும். அடுத்து ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் எனர்ஜி யூஸ் ஆகும். அப்போ நியூக்ளியர் எனர்ஜி இஸ் அ பில்லர் ஆஃப் இந்தியாஸ் கிளீன் அண்ட் செக்யூர் எனர்ஜி டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பில்லர் ஆஃப் கிளீன் செக்யூர் எனர்ஜி டிரான்சிஷன்? சோலாரா, விண்டா, நியூக்ளியரா, அட்டாமிக் எனர்ஜியா அப்படி கேட்பாங்க. ஓகேங்களா, பார்த்து வச்சுங்க. கண்டிப்பா நியூக்ளியர் எனர்ஜி. இப்போ இந்த நியூக்ளியர் எனர்ஜிக்காக நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க? ஓகேவா, இது நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸை கூட நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் எனர்ஜி மிஷன், நேஷனல் நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் 25 to 26 சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் பட்ஜெட்ல 25-26 நியூக்ளியர் எனர்ஜிக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. ஐ மீன் கொண்டு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 20,000 கோடி வச்சு 5 ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எஸ்எம்ஆர்ஸ் அப்படின்னா ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ், அதாவது அந்த இது சொல்லுவோம், என்ன சொல்லுவாங்க, அந்த நியூக்ளியர் எனர்ஜி உருவாக்குறதுக்கு ஒரு ரியாக்டர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் ஸ்மால் மாடல் ரியாக்டர் எஸ்எம்ஆர்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா 5 உருவாக்குறதுக்கு, அதுவும் இண்டிஜினியஸ்லி உள்நாட்டிலே. இதோட டார்கெட் என்ன அப்படின்னா 2033 இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது எதுக்கு, கிளீன் எனர்ஜி, எனர்ஜி செக்யூரிட்டி. ஓகேவா, இப்போ இந்தியாவோட கரண்ட் நியூக்ளியர் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 8780 மெகாவாட். பட் ஆனால் 2047 நம்ம என்ன பண்ணணும், 100 ஜிகாவாட் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட். 8780 மெகாவாட் தான் இது, ஜிகாவாட் கிடையாது. மெகாவாட்ல இருந்து ஜிகாவாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. எவ்வளவு, 100. எப்போ, பிஃபோர் 2047. இதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஒரு பில் கொண்டாந்தாங்க, சாந்தி பில். அது ஆக்டா கூட மாறிடுச்சு, சாந்தி ஆக்ட்னு சொல்லிட்டு. நம்ம பில்லா வரும்போது நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஷார்ட்ஸ்ல. சாந்தி ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாந்தாங்க 2025ல. இந்த ஆக்ட் என்ன சொல்றாங்க, இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறது ஒன்லி கண்ட்ரோல்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. அவங்க மட்டும் தான் நியூக்ளியர் எனர்ஜியை ரன் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். மோனோபோலியா இருந்துச்சு. சாந்தி பில்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரைவேட்டும் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட்டைசேஷன் பண்ணாங்க. எனேபிள் பிரைவேட் அண்ட் ஸ்டேட் பார்ட்டிசிபேஷன். மாநிலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், மாநிலங்களும் நியூக்ளியர் எனர்ஜியை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பிரைவேட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கிரேடட் லையபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க் உருவாக்குனாங்க. ப்ரொடெக்ட்ஸ் விக்டிம் காம்பன்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பூஸ்ட் மேனுஃபேக்சரிங், R&D இனோவேஷன். இந்த சாந்தி பில் மூலயமா என்ன பண்றாங்க, மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் ஒரு எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இனோவேஷன் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த சாந்தி ஆக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு புது வழியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரீசெண்ட் என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸ். ரீசெண்டா என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா, நிமிஷம். எஸ், அடுத்து ரீசெண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடா நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த ஸ்டெப்ஸ். ஓகேங்களா, என்விரான்மெண்ட் பர்விஷ் 3.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது வந்து சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எனர்ஜி ரிலேட்டடா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரே விண்டோல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம ஐ மீன் ஒரே இடத்துல நீங்க நம்மள கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம், லைசன்ஸ் வாங்கலாம், அப்ரூவல்ஸ். ஓகேவா, ஒரே இடத்துல வாங்குது. அடுத்து நேஷனல் வைட் யூனிஃபார்ம் கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, அது வாட்டர், ஏர் ஆக்ட்ஸ் இதன் மூலியமா. அடுத்து ஸ்ட்ரீம்லைன் மைனிங் ரெகுலேஷன். மைனிங் பண்றதுக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ல ரெகுலேஷன், கிரிட்டிக்கல் மைனிங், ஸ்ட்ராட்டஜிக் மைனிங்லாம் இருக்கலாம், அட்டாமிக் மினரல்ஸா இருக்கலாம். கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லாம் இந்த அலுமினியம், இந்த மைக்கா, சிலிக்கான், ஜெர்மோனியம் அந்த மாதிரி. ஸ்ட்ராட்டஜிக்னா நமக்கு ஆர்மியில வெப்பன்ஸ் யூஸ் பண்றோம்ல, அதுல அது அந்த மினரல்ஸ். அட்டாமிக் மினரல்ஸ் நமக்கு தெரியும், யுரேனியம், தோரியம், இதெல்லாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுவோம். அடுத்து தேர்ட் பார்ட்டி என்வரான்மெண்டல் ஆடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்டேட்டட் கிரேடட் இண்டஸ்ட்ரி கிளாசிஃபிகேஷன். இதெல்லாமே நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த ஸ்டெப்ஸ் தான், சும்மா கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி மட்டும் வச்சுங்க போதும். அடுத்து ப்ரொமோட்டிங் சர்க்குலர் எக்கனாமி. எஸ், இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சர்க்குலர் எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்றாங்க. அது எக்ஸ்டெண்டட்
ப்ரொடக்ஷனர் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இபிஆர். யார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அது அவங்களே தான் அந்த வேஸ்ட் 10 வகையான வேஸ்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது. இப்போ நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு உருவாக்குறீங்க, ஒரு வேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா யூ ஆர் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது. ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் எக்கனாமி அப்படின்னு சொல்றாங்க, அதை கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் ஜன் விஸ்வாஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு 42 சட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட் பண்ணி என்விரான்மெண்ட் ரிலேட்டடா பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட், என்விரான்மெண்டல் ஆக்ட், ஏர் ஆக்ட், ஃபாரஸ்ட் ஆக்ட், வாட்டர் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட் பண்ணி ஜன் விஸ்வாஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டீக்ரிமினலைசேஷன் த்ரூ த ஜன் விஸ்வாஸ். அடுத்து ரேஷனலைஸ்டு கிரீன் பெல்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ். கிரீன் பெல்ட் பசுமை பட்டையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுக்கு கொண்டு வந்தப்பட்டவருடையும் பேஸ்ட் ஆன் பொல்யூஷன் பொட்டன்ஷியல் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு பார்க்கு, இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது. இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? அடுத்து இந்தியாவோட எஜுகேஷன் லேண்ட்ஸ்கேப்பு. இது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் இதை டிஸ்கஸ் பண்ண முடியாது. நீங்க ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ண வச்சுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஒன்று மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு நிமிஷம். எஸ், இந்தியாவில் நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறதுனா 100% வந்து பார்த்தீங்கன்னா 2030 கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. இது நமக்கு தெரியும். நமக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்ததுல அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 2030 100% இந்தியாவில் இருக்க அனைத்து குழந்தைகளும் பள்ளிகளில் கொண்டு போய் சேர்க்கணும். அதான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம். ஓகேங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 50% இருந்ததுன்னா 2035 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்காங்க. இது நம்ம இந்தியா லெவலில் தமிழ்நாடு ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிச்சு. 49% வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் நம்ம ஆல்ரெடி 49% மேலேயே இருக்கும். ஐ திங்க் 50% இருக்கும். அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஓகேவா? ஆனால் 27.1% தான் 2019 இருந்துச்சு. அப்போ 19 to 21% 50% டார்கெட் வைக்கும். ஓகேங்களா? ஆல் இந்தியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. ஏஐஎஸ்ஹெச்சி அவங்களோட ரிப்போர்ட் தான் அது. அவங்களோட ரிப்போர்ட் படி 50% வந்து பார்த்தோன்னா 35 வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். பார்ப்போம். ஓகேங்களா? வருமான்ட்டு. நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு ஆல்ரெடி வச்சுடு. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்க்ளூசிவ் ஈக்விட்டி, மல்டி லிங்குலிசம், பல லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் பண்ணாங்க. ஓகேவா? ஸ்டடி மெட்டீரியல் 22 லாங்குவேஜ்ல ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம். புஸ்தக் அப்படின்னா புஸ்தகம். சான்ஸ்கிரிட்ல புஸ்தகம்னு சொல்லுவோம்ல, புத்தகம். இதை மட்டும் இங்க வச்சுக்கினா போதும். அடுத்து அகனாமிக் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் நமக்கு தெரியும்ல. நமக்கு எஜுகேஷன் பாலிசி வரும்போது நம்ம எல்லாம் படிச்சிட்டோம். 5+3+3+4, அதாவது 10+2+3 அப்படி இருந்த ஃபார்மேட்டை 5-3-3-4ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாத்தினாங்க. அதுக்கப்புறம் பராக்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க. இது எல்லாமே நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அந்த எக்கனாமிக்ஸ் அது ஈஸி. ஏன்னா நீங்க எதுவுமே புதுசாக படிக்கிறாங்க, ஜஸ்ட் ரீகால் மட்டும்தான். அதுக்கப்புறம் லேர்னர் சென்ட்ரிக் எஜுகேஷன் அப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குனாங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருக்காங்க. அதான் நீங்க சொன்னோம்ல, எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது என்னது அப்படின்னா லாஸ்டா நடந்ததை கலெக்ட் பண்ணி ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க நடந்தது. அடுத்து ஹெல்த்தை பத்தி பேசியிருக்காங்க. ஹெல்த்தை பத்தி நம்ம கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். 37% நம்ம இந்தியாவில் ஐஎம்ஆர் அப்படிங்கிறது லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆயிருக்கு. 37% இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட்னு சொல்லுவோம்ல, இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி 37% வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறதுனா 70.3% வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்குது. 1976 வெறும் 49 வயசு தான் இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம இந்தியாவில் 70.3, இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆவரேஜா நம்ம இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ அப்படின்னா 70.3% வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. இதை நம்ம சும்மா ரீட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அவேர்னஸ் இனிஷியேட்டிவ், கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்கேன். இதை நீங்க சும்மா ரீட் மட்டும் பண்ணி வச்சுங்க. ஈட் ரைட் எஜுகேஷன், ஈட் ரைட் கேம்பெயின், 10% ரிடக்ஷன் இன் ஆயில் 10%, அப்புறம் கேலோ இந்தியா ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட், ஆஜ் சே தோடா காம் கேம்பெயின், ஸ்டாப் ஒபிசிட்டி அண்ட் ஃபைட் ஒபிசிட்டி கேம்பெயின்ஸ், இதெல்லாமே வந்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பேஸ்டு டயபெட்டிக் ரேஷனத்தை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மென்டல் ஹெல்த்துக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. டெலிமனாஸ் கொண்டு வந்தாங்க, என்சிபிசிஆர் கொண்டு வந்தாங்க, சேஃப் இன்டர்நெட் கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கூல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அப்படிங்கிற அந்த செக்டார் கீழே கொண்டு வந்தது.
நீங்கள் ஒரு டைம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்லைடை அப்படியே வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா எழுதி கூட வச்சுக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் தான். அடுத்து லேபர் மார்க்கெட்டு. இந்தியாவில் லேபர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஓகேவா? ஃபினான்சியல் 26ல் 56.1% இருந்ததுன்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் எல்பிபி எல்எஃபின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னா 56.1% வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அதை பார்த்துங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பாருங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு டிசம்பரை பொறுத்த வரைக்கும் 4.8%. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இந்தியாவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4.8%. அதே லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் 56.1% இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் நடுவில் இப்போ 56 அரௌண்ட் இது ஒரு 4.8 கிட்டத்தட்ட வந்து 61 அந்த டைம்ல அந்த ஒரு பர்சன்டேஜ் கிட்ட வருதா. அப்போ ரிமைனிங் இருக்கவங்களாம் யாரு அப்படின்னா அவங்களாம் வந்து பார்த்தோம்னா வேலை செய்ய முடியாத வயதினரில் இருக்கக்கூடிய பர்சன், அதாவது குழந்தைகள், அதுக்கப்புறம் 60 வயதுக்கு மேற்பட்ட வயதானவர்கள். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ரேஞ்சுக்கு வராங்க. அப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துச்சு. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் 56.1%, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 4.8% ஓவராலாக. இப்போ நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 29 லேபர் லாஸ் எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணி ஒரே ஒரு லேபர் லாவாக கொண்டு வந்தாங்க. சார் 4 லேபர் லா கொண்டு வந்தாங்க. கோட் ஆன் வேஜஸ் ஆக்ட் 2019, கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட் 2020, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020, ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் 2020. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆக்டை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. நவம்பர் 21, 2025 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு முன்னாடி இந்த 29 லேபர் லாஸ் தனித்தனியாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ரிஃபார்ம் பண்ணி 4 இதுதான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போணுச்சு. ஓகேவா? அந்த 4 லேபர் லாஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துச்சுங்க. என்னென்ன லேபர் லான்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க போதும். சரிங்களா? அந்த லேபர் லாலாம் நீங்கள் டீட்டெயில்டாக படிக்க தேவையில்ல. படிக்கணும்னு அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்கணும். அது நீங்கள் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கலாம். எக்கனாமிக்ஸ் வேற தேவையில்ல. இப்போ நம்ம லேபர் ஃபோர்ஸ் பார்த்தோம். ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பாருங்க. இது நம்ம இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது இப்போ ரீசெண்ட் டைம்ல. ஏன்னா 2017 to 18ல ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பெண் வேலை ஆட்கள் வந்து பார்த்தோம்னா 23.3% இருக்கு. ஆனால் 23, 24 போல 41% வந்துட்டாங்க. ஓகேவா? அப்போ 23.3% பெண்கள் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ 41, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50% கிட்ட வந்துட்டோம் 23, 24. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பாருங்க 5.6% வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு 17 to 18ல. இப்போ 23, 24ல 4. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல growth வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. இதுவும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growth தான். 23% தான் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் இருந்துச்சு. இப்போ 41% ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் இருக்கு. ஆனுவல் பிஎல்எஃப்எஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. அந்த லேபர் ஃபோர்ஸ் சர்வே வந்து பார்த்தீங்கன்னா 41.7% ஆஃப் பெண்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதில் தமிழ்நாடுல ரொம்ப அதிகம். தமிழ்நாடோட எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தமிழ்நாட்டை பற்றி வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நம்ம எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறதுல ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த டிஸ்கஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட் யுவர் டவுட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பாக்ஸில் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எக்கனாமிக் சர்வே 2025 to 26 ஹைலைட்ஸ் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம அடுத்து பட்ஜெட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வீடியோவாக போடுவோம். தேங்க்யூ டு ஆல்.